ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக டேஸ்டியான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பருப்பு சாதமும் அதுக்கு அல்டிமேட்டான காலிஃப்ளவர் 65 முட்டை இதெல்லாம் எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வாங்க. நான் ஒரு உலக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு அரை உலக்கு அளவுக்கு துவரம் பருப்பு ரெண்டையும் ஒரு சொட்டியில் போட்டு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ரைஸ் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. 2 டைம்ஸ் வாஷ் பண்ண ரைஸை ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்தோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 4 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோன்னே வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல் எடுத்துருக்கேன். இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். மிளகாய் ஒரு 4 மிளகாய் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு நல்ல வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கியிருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூளில் உரப்பு, மஞ்சள் எல்லாமே இருக்குது. அதனால் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் தக்காளி. இப்போ தண்ணி ஊற்றுக்குவோம். நான் 1:3 ரேஷியோவில் தாங்க தண்ணி வைக்கிறேன். 1 டம்ளர் ரைஸ்னால் 3 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். வீட்டு அரிசி அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது, அதனால 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதோட அரை உலக்கு பருப்புக்கு அரை உலக்கு தாங்க தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 3 உலக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு இப்போ நம்மளுக்கு லைட்டாக தொண்டைக்கு உப்பு கரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரைஸ் வெந்து வரப்போ நல்லா உப்பு ரைஸை பிடிச்சிருக்கும். இந்த குக்கர் ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஒரு பேன் எடுத்து தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வெட்டி வச்சுக்கோ காலிஃப்ளவர் அதில் சேர்த்துடலாம். கிருமிலாம் சாவறதுக்கு நல்லா ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் நம்மளுக்கு இதுக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமி கூட செட்டுடும். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸும் பருப்பும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஊறி வந்துடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் 15 to 20 minutes நல்லா ஊறிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த குக்கரில் வச்ச தண்ணியுமே நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அந்த ரைஸை நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸையும் பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, உரப்பு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, மசாலா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய்யையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நெய் பருப்பு சாதம்னாலே நெய் ரொம்ப ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். நெய் போட்டு சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட் கிடைக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். 3 விசிலில் பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்மளுக்கு இதுவும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணி வச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் இதில் ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் கடை மசாலா தான் எடுத்துருக்கேன், சிக்கன் 64 பொடி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மிளகாய் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் லெமன் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கடையில் உள்ள காலிஃப்ளவர் டேஸ்ட்லேயே கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அப்போ தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு மசாலா பிடிக்கும். நம்மளுக்கு இப்போ விசிலும் வந்துடுச்சு, முட்டையும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அப்பளம் எல்லாத்தையுமே நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றி இதை நல்லா 65 பக்குவத்தில் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை நம்மளுக்கு ரெடியாகி வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலராக நம்மளுக்கு இதாக இருக்குதுன்னு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். கடை மசாலா வச்சு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் விசில்லாம் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் ரைஸ் நம்மளுக்கு பார்க்குறப்பே நல்லா உதிரியாக தெரியுது. இது ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்சுங்க. இப்போ ரைஸை உடச்சி பார்ப்போம். சூப்பராக வந்ததுக்கு ரைஸு நல்ல உதிரியான பக்குவத்தில் நம்மளுக்கு ரைஸ் ரெடியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு லஞ்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்குன்னு. நான் 3 விசில்ஸ் வச்சேன். நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம இப்போ அதை பவுலில் எடுத்து வச்சுருவோம். நீங்கள் பவுலில் வைக்கிறப்பே தெரியும் எந்த அளவுக்கு உதிரியாக ரைஸ் வந்ததுக்கு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப விதையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழஞ்சும் இருக்கக்கூடாது. இது மாதிரி பக்குவத்தில் இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிளேட் எடுத்து இதில் கொஞ்சமாக பருப்பு சாதம், சோறு வடகம், பேட் வடகம், நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் 65, முட்டை சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இருக்குங்க. இந்த லஞ்ச் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்மளுக்கு ½ அன் ஹவருக்குள்ளே ரெடி ஆகிடும். எல்லோரும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.